தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா. காவிரி ஆறு பாய்ந்து வளம் கொழிக்கும் தஞ்சை மாவட்டத்தில் திரும்பும் திசையெல்லாம் கோவில்கள் அமைந்து மக்களை காத்து வருவது அனைவரும் அறிந்ததே. காவிரி கரையோர கிராமங்களில் எண்ணற்ற சைவ திருக்கோவில்கள் அமைந்திருக்கிறது. பழம்பெருமை வாய்ந்த இந்த கோவில்களுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் மக்கள் தங்களின் மனச்சுமைகளை இறக்கி வைத்து ஆறுதல் பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுறை அக்னீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழும் தஞ்சை தரணியில் 2 திருக்காட்டு பள்ளிகள் உள்ளது. மேற்கிலும் கிழக்கிலும் உள்ள இந்த 2 தலங்களுமே சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற முக்கியமான சிவத்தலங்கள் தான். மேற்கே தஞ்சை மாவட்டம் போதலூர் வட்டத்தில் கல்லணை செல்லும் வழியில் அமைந்திருப்பது மேலை திருக்காட்டுப்பள்ளி. இந்த தலம் தற்பொழுது திருக்காட்டுப்பள்ளி என்றே அழைக்கப்படுகிறது. அதே போல கிழக்கில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள மற்றொரு தலம்தான் எப்பொழுதுமே கீழ திருக்காட்டுப்பள்ளி என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. மேல திருக்காட்டுப்பள்ளி, அதாவது திருவையாறில் இருந்து கல்லணை செல்லும் வழியில் அமைந்திருக்கும் இந்த திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கும் சௌந்தரநாயகி அம்பாள் உடனுறை அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 72வது தலம் இது. அதாவது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் 9வது தலமாக திகழ்கிறது. இந்த சிவாலயம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சங்க காலத்திற்கும் முற்பட்டதாக கருதப்படும் இந்த தலத்தில் பிற்காலத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் ஏராளமான திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. இந்த ஊரில் 4 புறங்களிலும் கோட்டை மதில் கற்களால் சூழப்பெற்றிருந்திருக்கிறது அக்காலத்தில். இதற்கு சான்றாக தெற்கு மேற்கு மதில் கோட்டை மதில் போலவே இருக்கிறது இந்த ஆலயத்தில். இந்த ஊரில் திருநாவுக்கரசரின் தேவாரத்தை காது கொடுத்து கேட்ட கிழக்கு கோட்டை வாயில் பகுதியில் செவிசாய்த்த கோட்டை விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. இதன் நினைவாக இந்த விநாயகர் கோவிலின் அருகில் அப்பர் சுவாமி திருமடம் அன்பர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு எழுந்தருளியுள்ள அழகமர் மங்கை, அதாவது அன்னை சௌந்தரநாயகி கோவிலை செம்பியன் பல்லவராயன் என்பவன் சோனாடு வழங்கிய சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டியிருக்கிறான். கிபி 1223ஆம் ஆண்டில் குடமுழக்கும் செய்திருக்கிறான். இந்த தகவல் எல்லாம் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. திருக்காட்டுப்பள்ளி உடைய நாயனாருக்கு திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார் பிரதிஷ்டை என்ற தொடர் வருகிறது அந்த கல்வெட்டில். எனவே காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார் என்பது சாட்சாத் அந்த காஞ்சி காமாட்சி அம்மனையே குறிக்கிறது. காமாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள காமகோட்டம் 9 இந்த சௌந்தரநாயகி அம்பாள் எழுந்தருளியிருக்கும் திருக்காட்டுப்பள்ளியும் ஒன்று என்பதை இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. இந்த தலத்தின் இறைவன் அழலாடியப்பர், தீயாடியப்பர், வன்னிவனநாதர், அக்னீஸ்வரர், திருக்காட்டுப்பள்ளி உடையார் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார். மூலவர் அக்னீஸ்வரர் கருவறை தரைமட்டத்திலிருந்து 5 அடி பள்ளமான பகுதியில் அமைந்திருக்கிறது. மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்புவாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சிவலிங்கம் உருவத்தில் மிக மிக சிறியது. சிவலிங்கத்தின் சிரசு மீது 5 நாகங்கள் படமெடுக்கும் தோற்றத்துடன் அமைந்திருக்கிறது. சற்றே தாழ்வான பள்ளத்தில் உள்ள மூலவரை வெளியில் இருந்தே தரிசனம் செய்யும் விதமாக இந்த அர்த்த மண்டபம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த தலத்தில் உள்ள இறைவி அழகமர் மங்கை வார்கொண்ட முலையால் சௌந்தரநாயகி என்ற திருநாமங்களிலெல்லாம் அழைக்கப்படுகிறார். கோவிலில் அம்மன் சன்னதியே முதலில் அமைந்திருக்கிறது. அம்மனை தரிசித்து விட்ட பிறகே கருவறைக்கு வந்து ஈசனை வணங்க வேண்டும் என்பது போல அமைந்திருக்கிறது இந்த சன்னதியின் அமைப்புகள். இந்த ஆலயத்தில் அக்னி தீர்த்தம், காவிரி நதி தீர்த்தம் என்று 2 தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. அந்த அக்னி தீர்த்தமானது கிணறு வடிவில் அமைந்திருக்கிறது. அக்னி பகவான் யாகங்களினால் உண்ட நெய்யால் அவருக்கு வயிற்று வலியும் யாகத்தில் சுட்டெரித்த அந்த பொருட்களின் பாவமும் இவரை தொற்றிக் கொள்கிறது.
இவைகளிலிருந்து நீங்க வேண்டி இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனை அக்னி பகவான் வேண்டி வந்திருக்கிறார். அப்பொழுது இறைவனின் கட்டளைப்படி இந்த திருக்கோவிலின் கிழக்கே அக்னி தீர்த்தம் என்கிற இந்த கிணற்றை ஏற்படுத்தி அந்த தீர்த்த நீரால் இறைவனை நீராட்டி தம்முடைய வயிற்று நோயையும் தம்முடைய பாவங்களையும் நீங்க பெற்றிருக்கிறார் அக்னி பகவான். மேலும் எம்மால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி உம்மை வழிபட்டால் அந்த பக்தர்களின் பாவங்களையும் அவர்களுடைய வயிற்று நோய் சம்பந்தப்பட்ட வலிகளையும் போக்கி அவர்களுக்கும் திருவடியை அடையும் பேற்றினை நீங்கள் அருள வேண்டும் என்றும் அக்னி பகவான் ஈசனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அக்னி தேவனின் வேண்டுகோளை இறைவனும் ஏற்று வேண்டிய வரங்களையெல்லாம் தந்தருளி இருக்கிறார். அன்று முதல் இந்த தலம் அக்னீஸ்வரம் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே வயிற்று நோய் உள்ளவர்கள் இத்தல இறைவனை முறையாக வணங்கி நோயிலிருந்து நீங்கி வளம் பெறலாம். இந்த ஆலயத்தில் அருள் புரியும் அக்னீஸ்வர சுவாமியை இந்திரன், திருமால், பிரம்மன், சூரியன், அக்னிதேவன், பகீரதன், உறையூர் சோழனின் முதல் மனைவி ஆகியோரெல்லாம் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் சுவாமி அக்னி வடிவிலேயே காட்சி தந்த தலம் இது என்றும் சொல்லப்படுகிறது. பண்டைய கால சித்தியர்களில் ஒருவரான ரோம மகரிஷி என்பவர் இந்த திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டதற்கு சான்றாக ஆலயத்தின் 3வது பிரகாரத்தில் ரோம ரிஷி சித்தர் இறைவனை மலர்கள் கொண்டு பூஜை செய்வது போன்ற விக்கிரகம் கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ரோம ரிஷி இந்த திருத்தலத்தில் இருந்து இறைவனை வழிபட்டதற்கு சான்றாக திகழ்கிறது. அதே போல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி நாளன்று 3ஆம் காலத்தில் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அக்னீஸ்வரரை வழிபட்டு இறையருள் பெற்றிருக்கிறார் என்பதையும் அறிய முடிகிறது. சோழர் காலத்தில் உருவான கோவில்களில் எல்லாம் ஒரு வழக்கம் ஒன்று நடைமுறையில் இருந்தது. அதாவது இறைவனை அந்த தலத்திற்கு வந்து வழிபட்டவருடைய வடிவத்தை, சிவலிங்கத்தை அந்த நபர் வழிபடுவது போல ஒரு கல் மூர்த்தம் ஒன்றை அமைத்து அந்த கோவிலிலேயே வைத்து விடுவார்கள். அதே போல இந்த திருக்கோவிலிலும் ரோம ரிஷி வழிபடுவது போல சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்குள்ள தீயாடி அப்பரும் அதாவது அக்னீஸ்வர சுவாமியும் அகத்தியரின் சீடராகிய ரோம ரிஷி சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த கோவிலின் ரோம ரிஷி சித்தர் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த திருக்கோவில் பிரதமை திதி தோஷ நிவாரண தலமாக விளங்கி வருகிறது. பிரதமை திதியின் அதிபதி அக்னி தேவன். அவன் வந்து வழிபட்ட தலமாதலால் அந்த திதியில் பிறந்தவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் பிரதமை திதி தோஷம் விலகிவிடும். எனவே இதை பிரதமை திதி தோஷ நிவர்த்தி தலம் என்று கூறுகிறார்கள். இந்த திருக்கோவிலின் சிறப்பு மூர்த்தியாக யோக குரு பகவான் திகழ்கிறார். இவருக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கல்வியில் மேன்மை பெறலாம். மேலும் திருமண தடை விலகுகிறது என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே உள்ளது. இதற்காக கோவிலின் முகப்பில் தீப மண்டபம் ஒன்றே கட்டப்பட்டுள்ளது. அங்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இந்த திருக்கோவிலில் காலை சந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் என்று 4 கால பூஜைகள் சிறப்பாக தினசரி நடைபெற்று வருகிறது. இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் பங்குனி உத்திர பெருந்திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாத வளர்பிறையில் கொடியேற்றம் செய்யப்பட்டு 10 நாட்களும் சுவாமி மற்றும் அன்னை வீதி உலா புறப்பாடு நடைபெறுகிறது. இதன் பிறகு பௌர்ணமி நாளன்று பங்குனி உத்திர திருவிழாவாக காவிரி ஆற்றில் வெகு விமர்சையாக இன்னிசை கச்சேரி, வான வேடிக்கைகளுடன் நடைபெறுகிறது. இறைவன் இறைவியை திருமணம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்திரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. திருக்காட்டுப்பள்ளியில் அருள்புரியும் அன்னை சௌந்தரநாயகி அம்மன் பிறந்த ஊர் இந்த தலத்திற்கு அருகில் இருக்கும் நாகாச்சி கிராமம் என்று சொல்லப்படுகிறது. எனவே மாசி மாதத்தில் மக நட்சத்திர தினத்தில் அக்னீஸ்வரர் சௌந்தரநாயகியுடன் அந்த நாகாச்சி என்ற கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் விழாவும் மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு இதில் பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் சுவாமி, அம்பாள் நாகாச்சி கிராமத்தில் ஒரு நாள் இரவு தங்கும் வைபவமும் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை நாகாச்சி கிராம மக்களும் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். தவிர மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு, தமிழ் வருட பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு, திருக்கார்த்திகை, பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட மாதாந்திர விழாக்களும் வெகு விமர்சையாகவே இங்கு நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி, திருமால், லட்சுமி, வலம்புரி விநாயகர், அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், ரோம ரிஷி சித்தர் வழிபடும் சிவலிங்கம், விஸ்வநாதர் விசாலாட்சி,
கஜலட்சுமி, அகோர வீரபத்ரர், துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் மற்றும் சரஸ்வதி ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருந்து அருள் புரிகிறார்கள். இந்த கோவிலின் 3வது பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கீழே உள்ள துவாரத்தின் வழியாக கருவறையை பார்த்தால் கருவறையை சுற்றி உள்ள பிரகாரத்தில் புடைப்புச் சிற்பமாக அமைந்திருக்கும் யோக தட்சிணாமூர்த்தியை தரிசிக்க முடிகிறது. இந்த யோக தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் அவ்வப்பொழுது நடைபெறுகிறது. இந்த கோவிலில் துர்க்கை அம்மனுக்கும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. வன்னி மரம் மற்றும் வில்வ மரம் ஆகிய 2 ஸ்தல விருட்சங்கள் இருக்கும் இந்த ஆலயம் தினசரி காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்ய நடை திறக்கப்பட்டிருக்கும். இந்த திருக்கோவிலுக்கு 4 திசைகளில் இருந்தும் செல்லலாம். கிழக்கில் தஞ்சாவூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த திருக்காட்டுப்பள்ளி. தெற்கே பூதலூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி ஸ்ரீரங்கம் வழியாக கல்லணை வழியாக வந்தால் 32வது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்காட்டுப்பள்ளி அமைந்திருக்கிறது. தஞ்சையிலிருந்து வருபவர்கள் திருவையாறு வந்து திருவையாறிலிருந்து சரியாக 15 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த திருக்காட்டுப்பள்ளியை அடையலாம். பேருந்துக்கு குறைவே இல்லை. திருச்சி, தஞ்சை, பூதலூர் மற்றும் திருவையாறு ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து கூப்பிடு தொலைவிலேயே சிவாலயம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.